300 கிராம் வேர்க்கடலை மிக்சியில் பொடிசாக அரைச்சி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கெட்டி பதமாக வர வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த அளவில் திக்காக இருந்தால் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறட்டும். வெறும் பச்சரிசி மாவில் செஞ்சால் அந்த டேஸ்ட்டு தனியாக இருக்கும். ஆனால் இந்த சிறுதானிய கொழுக்கட்டை மாவில் செஞ்சால் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவும் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள், சப்பாத்திக்கு பசுற போல் பிசைஞ்சாச்சு. 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். மூடி வச்சுக்கலாம்.